வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செட்டிநாடு ஸ்டைலில் நல்லா மொறுமொறுன்னு ரிப்பன் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வீட்டிலேயே அரைச்ச பச்சரிசி மாவு இருக்கும் இல்லையா, அது 4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின இடியாப்ப மாவு கூட சேர்த்துக்கலாம். 4 கப்பு சேர்த்ததுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு உளுந்தை நல்லா வறுத்துட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரை அரைச்சி அது 1 கப் மாவு அளந்து சேர்த்துருக்கேன். அதே மாதிரி தான் பாசிப்பருப்பையும் 1 கப் எடுத்து நல்லா செவக்க வறுத்துட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு 1 கப்பு அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1 டீஸ்பூன் ஓமம், தேவையான உப்பு சேர்த்துக்கணும். நெய் பார்த்திங்க அப்படின்னா 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய். நான் 4 கப்பு சேர்த்துருக்கனால 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கும் போது நல்லா சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்து தான் நம்ம இதுக்கு பண்ண போகிறோம். தேங்காய் பால் சேர்க்கும்போது இது நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் ஒரு 1.5 கப் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா ஒரு திக்கான தேங்காய் பால் சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த ரிப்பன் பக்கோடாக்கு மாவு இந்த மாதிரி முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. ரிப்பன் பக்கோடா அச்சு இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது சீப்பு சீடு அச்சுன்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் மாவை நல்லா கொலக்கட்டை மாவு மாதிரி பிடிச்சி நல்லா நிரம்ப சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது சுடுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் தேங்காய் எண்ணெய் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் தேங்காய் பாலில் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அது வாசமாக. ஃபஸ்ட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த ரிப்பன் பக்கோடாவை இந்த மாதிரி சுற்றி பிழிஞ்சு விடணும். இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நீங்கள் உடனே கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பிழிஞ்சு விடுங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் அடுப்பை மாற்றிடுங்க. லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில். இந்த ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விடணும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மொறுன்னு ரிப்பன் பக்கோடா ரெடி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாவில் நீங்கள் சீப்பு சீடை செஞ்சாலுமே உங்களுக்கு கரெக்டாக வரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.